அண்மை செய்தி. சிவகங்கை இளையான்குடி அருகே பள்ளி மற்றும் அங்கன்வாடிக்கு சென்ற 2 சிறுமிகள் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரவணராஜா இணைப்பில் இருக்கிறார். சரவணராஜா, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கம்மாயில் பள்ளி குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே ஆலிமதுரை கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த குமார், சரண்யா இவர்களது தம்பதியரின் 8 வயது மகள் சோஃபியா அதே கிராமத்தில் அரசு தொடக்கப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். அதே போல் கண்ணன், வேணி தம்பதியினர் மகள் கிஸ்மிதா வயது 4. இந்த 2 குழந்தைகளையும் காலை பெற்றோர்களுக்கு கொண்டு போய் ஒரு மாணவி பள்ளியிலும் இன்னொரு மாணவி அங்கன்வாடி மையத்திலும் விட்ட நிலையில இன்று மதியம் பள்ளி விடும் நேரத்தில் பெற்றோர்கள் மாணவர்களை அழைத்து செல்லும் பொழுது குழந்தைகள் அங்கு இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அப்பகுதியில் அங்கிருந்து அப்பகுதியில் தேடி பார்த்தும் குழந்தைகள் காணவில்லை. அருகில் இருந்த கம்மாயில் பார்த்த பொழுது 2 குழந்தைகளும் சடலமாக கிடந்தது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது அப்போது அந்த குழந்தைகள் இறந்ததாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் பெற்றோர்கள் பள்ளி முன்பு நின்று ஊர் மக்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. இளையான்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுக்கு என்ன காரணம் என போலீசார் விசாரணை நடத்தி வந்திருக்காங்க. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சரோமியா, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.